guys இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து 100லேருந்து 140 கட் ஆஃப்குள்ளே இருக்கீங்களா? ஸோ கவலைப்படாதீங்க, நிறைய டாப் காலேஜஸ் இருக்குது. அண்ட் இந்த கட் ஆஃப்குள்ளே என்னென்ன கோர்ஸஸுக்கு என்னென்ன டாப் காலேஜஸ் கிடைக்கும்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா ப்ராப்பராக வந்து உங்களுக்கு கிடைக்கும். கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருந்தோம், ஒரு 100லேருந்து 140 கட் ஆஃப்குள்ளே உங்களுக்கு வந்து பெரிய காலேஜஸ், நல்ல டாப் காலேஜஸ் எந்தெந்த காலேஜஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எல்லா கோர்ஸும் கிடைக்காது, எந்தெந்த கோர்ஸும் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ ஒரு கண்டினியூஷன் பார்த்து தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ இந்த லிஸ்ட் கண்டினியூட் பை உங்களோட ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து கோயம்புத்தூரில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு அட்டானமஸ் காலேஜ் 2740ங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் கிடைக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இந்த கோர்சஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ஏரோநாட்டிக்கலுமே வந்துட்டு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்துட்டு எல்லா கம்யூனிட்டி பீப்புளுக்குமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது ஃபாலோ பை உங்களோட ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இங்கே வந்துட்டு உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில், அதுக்கப்புறம் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுவுமே வந்துட்டு ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இங்கே கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2739ங்க. அண்ட் இது ஃபாலோ பை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபைல் காலேஜ் தான், டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு அட்டானமஸ் காலேஜ். இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2736ங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில் இது வந்து எல்லா கம்யூனிட்டி பீப்புளுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்துட்டிங்கன்னா எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூரில் இருக்குது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் தி ஃபேமஸான காலேஜ் தான், ஒரு அட்டானமஸ் காலேஜ். இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2734ங்க. இங்கேயுமே பார்த்துட்டிங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்கும் உங்களுக்கு மெக்கானிக்கல் மட்டும் கிடைக்கும். ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஹையர் கட் ஆஃப் இருந்தால் தான் கிடைக்க மாதிரி இருக்கும். பட் மெக்கானிக்கலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் இது ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2727ங்க. இதுவுமே வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அண்ட் இங்கேயுமே வந்து உங்கள் எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து உங்களுக்கு பயோமெடிக்கல், மெக்கானிக்கல், சிவில், ஃபுட் டெக்னாலஜி இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டிலேருந்து இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அட்மிஷன் கிடைக்கும். அண்ட் இது ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுவுமே கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அண்ட் இதுவுமே வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2726ங்க. இங்கேயுமே வந்து உங்களுக்கு எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் சிவில் இந்த இவ்வளோ கோர்சஸுமே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தாராளமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம், நம்ம கம்மியாக போச்சு, நம்ம வந்து கட் ஆஃப் கம்மியாக எடுத்துட்டோமே அந்த டென்ஷனே வேணாம். பரவாயில்ல, 12th வந்து அது ஒன்றும் லைஃப்பை டிசைட் பண்ண போகிறதில்ல. காலேஜில் நல்ல ஒரு காலேஜுக்கு முடிஞ்ச அளவுக்கு போய் சேருங்க. ஸோ சேர்ந்து உங்களால் வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள். லைஃப் வந்துட்டு எப்போவுமே நிற்காது, யாருக்காகவும் ஓடிட்டே தான் இருக்கும். அடுத்த கட்டத்துலையாச்சும் கண்டிப்பாக நல்லபடியாக வந்துட்டு முன்னேற பாருங்கள். அண்ட் இது ஃபாலோ பை உங்களை வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவுமே வந்துட்டு ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2725ங்க. அண்ட் இங்கேயுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல், சிவில் இந்த 2 டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அண்ட் இது ஃபாலோ பை உங்களை வந்து வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு ஃபேமஸான காலேஜ் தான், ஒரு அட்டானமஸ் காலேஜ். இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2723ங்க. அண்ட் இங்கேயுமே வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் மெக்கானிக்கல், சிவில் இந்த 2 டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு மோஸ்ட்லி கிடச்சிரும். அண்ட் அடுத்து நான் சொல்ல போகிற காலேஜ் சரியான வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கண்டிப்பாக வந்து என்ன ப்ரோ இங்கே எப்படி ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க. கிடைக்கும். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மெக்கானிக்கல், சிவில் இதை தாண்டி வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கிடைக்கும். நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா. ஸோ எப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல காலேஜஸ் சில கோர்சஸ்ஸு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதுவுமே வந்துட்டு ஒரு அட்டானமஸ் காலேஜ். இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2722ங்க. அண்ட் இது ஃபாலோ பை உங்களுக்கு வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், இதுவும் கோயம்புத்தூர்லாம் இருக்குது. அண்ட் இதுவுமே வந்துட்டு ஒரு அட்டானமஸ் காலேஜ் 2719ங்க. இங்கே இருக்க கோடு. அண்ட் இங்கே உங்களுக்கு எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமொபைல், சிவில், அப்புறம் வந்துட்டு மெக்கானிக்கல் இந்த 3 வந்துட்டு டிகிரிக்கும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ நிறைய காலேஜஸ், நிறைய பெரிய காலேஜஸுக்கு கண்டிப்பாக இந்த கட் ஆஃப்லேயும் கிடைக்கும். அந்த நம்பிக்கை கண்டிப்பாக வந்துட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப வந்து சோர்ந்து போயிடாதீங்க. எல்லோரும் வந்து 170 மேலே தான் வந்துட்டு கட் ஆஃப் வச்சா தான் இந்த மாதிரி காலேஜை போய் சேர முடியும் அப்படின்னு நினைக்கிற காலேஜஸ். பட் அப்படி கிடையாது. 100லேருந்து 140 கட் ஆஃபில் வச்சுருந்தா கூட இந்த காலேஜஸ் இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இது ஃபாலோ பை உங்களுக்கு வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டான காலேஜ், ஒரு அட்டானமஸ் காலேஜ் 2711ங்க. இங்கே இருக்க கோடு. அண்ட் இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கிடைக்கும். நீங்கள் இந்த கம்யூனிட்டி எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்துட்டிங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூரில் இருக்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஒரு அட்டானமஸ் காலேஜ் 2710ங்க. இங்கே இருக்க கோடு. அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மெக்கானிக்கல், சிவில் இந்த 2 கோர்சஸுக்கும் எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஒரு அட்டானமஸ் காலேஜ் 2708ங்க. இங்கே இருக்க கோடு. அண்ட் இங்கே வந்து கிட்டத்தட்ட எல்லா கம்யூனிட்டிக்கும் மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ஃபுட்டு, கெமிக்கல், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், அப்புறம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்
இவ்வளோ கோர்சஸுக்கும் உங்களுக்கு வந்துட்டு எல்லா கம்யூனிட்டிக்கும் கிடைக்கும் இந்த ஒரு கட் ஆஃப் பிளே. அண்ட் இதுக்கு அடுத்து நான் சொல்ல போகிற காலேஜ் ஒரு தரமான காலேஜ், டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 2706ங்க, ஒரு அட்டானமஸ் காலேஜ். இங்கேயும் உங்களுக்கு வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் ஆட்டோமொபைல், சிவில், அப்புறம் வந்து மெக்கானிக்கல், இந்த 3 கோர்சஸும் உங்களுக்கு வந்து தாராளமாக கிடைக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 2704ங்க, ஒரு அட்டானமஸ் காலேஜ். இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் சிவிலுக்கும் வந்து கிடைக்கும். ஸோ ஓவராலாக நான் இந்த வீடியோவில் சொன்ன இவ்வளோ காலேஜஸும் ஹை ப்ரொஃபைல் காலேஜ், டாப் காலேஜஸில் வரக்கூடிய லிஸ்ட்டு. நிறைய பேர் வந்து 170 மேலே இருந்தால் தான் வந்துட்டு இங்கெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அப்படி கிடையாது, எல்லா கோர்ஸுக்கும் இப்படி கிடையாது. ஒன்லி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி ரிலேட்டட் கோர்ஸுக்கு மட்டும் தான் ஹை கட் ஆஃப் தேவை. ஸோ 100லேருந்து 140 எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரி பண்ணாதீங்க, இந்த காலேஜஸில் கூட தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை யாராவது வந்துட்டு மட்டம் தட்டுறாங்க அப்படின்னா ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் 12th லைஃப் வந்துட்டு உங்கள் வந்துட்டு மொத்த லைஃப்பையும் தீர்மானம் பண்ணாது. உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது, உங்களுக்கு இன்னும் வந்துட்டு உங்களை ப்ரூவ் பண்ணுற காலம் வரும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு இனிமே இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள்.